கேப் விழுந்திருக்கும். பட் ஆனா அதுக்கு நாங்க இந்த கேப் எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் ஃபியூச்சர்ல நம்மளுடைய குலரா பிளாட்ஃபார்ம் ஒரு நிலைத்தன்மையான ஒரு பிளாட்ஃபார்மாக விளங்க வேண்டும், ஒரு ஸ்டெபிலிட்டியான வாய்ப்பு சொன்னல அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும்ன்றதுனாலதான் நம்ம லைவ்ல கொண்டு வந்தோம். கொஞ்சம் காலதாமதம். இந்த மீட்டிங்க்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுடைய மார்க்கெட்டிங், நம்ம மார்க்கெட்டிங்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய முறைகள், உங்களுக்கு வருமானம் பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகள், அதுக்கப்புறம் கிரியேட்டர்ஸ்க்கான அவங்களுக்கு வருமானம் அளிக்கக்கூடிய முறைகள், அட்வர்டைசருடைய பாலிசி, இது எல்லாமே ப்ராப்பரா ஒரு சட்ட நிபுணரை வச்சு அதை எல்லாமே ஆலோசனை பண்ணி கிட்டத்தட்ட 107 பேஜ்ல நம்மளுடைய மேனுவல் வந்து ரெடியா இருக்கு. அந்த மேனுவல் தான் நான் இன்னைக்கு நம்மளுடைய இதுலயும் நான் போட்டேன், உங்களுக்கு சேனல்லையும் நான் வெளியிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த நிமிடம் நம்ம என்ன இலக்கை நோக்கி நம்ம குலரா பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கணுமோ, ஸோ அந்த இலக்கை நோக்கி பயணத்தை வந்து நம்ம இந்த மீட்டிங்ல இருந்து நம்ம வந்து துவங்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு 2 விஷயம் நான் உங்ககிட்ட மிக முக்கியமாக பேச போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்கள், ஆல்ரெடி இந்த 2 விஷயங்கள்லாம் நான் எல்லாமே எழுதிட்டு தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா அது மீட்டிங்ல நான் பேசும்பொழுது அது மறந்துடக்கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால எல்லாமே முன்கூட்டியே நான் எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு தான் உங்களுக்கு மீட்டிங் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டேஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதுவரை நீங்க வந்து ஒரு விளம்பரத்தை மட்டும்தான் சோசியல் மீடியா ஃபீட்ஸ்ல விளம்பரத்தை மட்டும்தான், நான் வேணா ஷேர் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு, இதுல கூட காட்டுறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பார்த்துருவோம். ஸோ இதுவரை இது பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர்ஸ் வந்திருக்காரு, இப்ப கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதுவரை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு விளம்பரத்தை மட்டும்தான் நம்ம ஃபீட்ல போயிட்டு நம்ம விளம்பரத்தை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணிருப்போம் இல்லைங்களா? சோ ஆனா இனிமே வந்து நீங்க கிரியேட்டருடைய வீடியோஸையும் ஷேர் பண்ண போறீங்க, விளம்பரங்களை மட்டும் கிடையாது. அதாவது ஃபீட்ஸ்ல போனீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா ஃபீட்ல போனீங்கன்னா அதுல நீங்க போஸ்ட் போடணும், 5 போஸ்ட் போடணும்ன்றது எல்லாருக்கும் பொதுவான விதி, அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? சோ அதே டயத்துல இதுல வரக்கூடிய விளம்பரங்களை நீங்க வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இது ஷேர் அண்ட் இயர்ன் இருக்கும், இதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க நம்மளுடைய கிரியேட்டருடைய வீடியோஸ், நீங்க உங்க இதுல ப்ரௌஸ் ஆப்னு ஒரு பட்டன் இருக்கும், உங்களுடைய ப்ரமோட்டருடைய டேஷ்போர்ட்ல போனீங்க, இதெல்லாமே கிரியேட்டருடைய இதுதான். இப்ப இந்த இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, எடுத்தோடனே ஆட் தான் ஓடும். ஓகேங்களா? சோ யூடியூப் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 நாள்ல இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த குறைகள், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள். இப்ப பாருங்க ஆட் தான் ஓடுது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்துல ஆட் தான் வரும். ஓகேங்களா? சோ இது மாதிரியான விஷயங்கள், இந்த ஆட் வந்து 30 செகண்ட் போயிட்டு தான் நமக்கு வந்து அந்த வீடியோ ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லென்த் வீடியோ வந்துச்சுன்னா இடையில கட் பண்ணி ஆட் ஓட ஆரம்பிக்கும். சோ இந்த இதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். இங்க இருக்கு பாருங்க, ஷேர் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து வெறும் விளம்பரத்தை மட்டுமல்ல, கிரியேட்டருடைய வீடியோவையும் ஷேர் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரொமோட்டரா நம்ம என்ன பணிகள் நிறுவனம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறுவனம் என்ன பணிகள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பாயிண்ட் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அது முழுமையா புரியும். பட் ஆனா இனிமே அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க இப்ப நான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன்னு வச்சுங்களேன், எனக்கு தனியா ஒரு பூஸ்டப் லிங்க் வரும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நீங்களும் ஒவ்வொருவரும் இங்க தனித்தனியாக பண்ணும் பொழுது உங்களுக்கும் தனித்தனியாக ஒரு பூஸ்டப் லிங்க் வரும். அதே மாதிரிதான் விளம்பரத்தை நீங்க ஷேர் பண்ணும் போதும் உங்களுக்கு தனித்தனியான பிரத்யேகமாக உங்களுக்கு மட்டும் ஒரு செப்பரேட்டா ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க,
வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சு அதுல நிறைய நண்பர்களை நீங்க அதில் இணைத்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணலாம். இல்ல ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சு டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணலாம். ஆனா இனிமே நீங்க ஒருத்தருக்கு ஷேர் பண்ணா ஒரு பாயிண்ட் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய நீங்க ஷேர் பண்ணதை மக்கள் நிறைய பேர் பார்க்கணும். 10 இம்ப்ரெஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட். 100 இம்ப்ரெஷன் வந்திருந்தா ஒரே விளம்பரம் 100 இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட். அதே ஒரே விளம்பரத்தை தான் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. 10 விளம்பரம் கூட நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணல, ஒரு விளம்பரம் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விளம்பரம் மூலமாக ஒரு அதிகபட்சம் ஒரு 1000 இம்ப்ரெஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணாலும் வரலாம் இம்ப்ரெஷன், எவ்வளவு வேணாலும் ஒரு லட்சம் இம்ப்ரெஷன் கூட வரலாம். ஒரு 1000 இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க 100 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த பாயிண்டோடைய ரெவன்யூ ஷேரிங்ல எந்த மாற்றமும் நாங்க செய்யல. ரெவன்யூ ஷேரிங்ல நம்ம எந்த மாற்றமும் செய்யல. அதே 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டம், அதே ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட், அதே சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு ஆட் மூலமாக இதுவரை நீங்க ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு இருந்தீங்க, ஓகேங்களா? பட் இனி வந்து நீங்க ஒரு ஆட் மூலமாக பல பாயிண்ட்கள் நீங்க வாங்க போறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் தான் வாங்கிட்டு இருந்தார். 10 பாயிண்ட் தான், 10 பிளேஸ்மெண்ட் தான் போய் அந்த 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்ல போய் உட்காருச்சு. இனிமே அப்படி கிடையாது. எத்தனை உங்களுடைய இம்ப்ரெஷனுக்கு ஏற்றார் போல உங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? சோ இப்போ இது சம்பந்தமா நான் உங்களுக்கு சில தகவல்களை நான் சொல்றேன். இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த அப்டேட் வந்து இது வந்து வெறும் அப்டேட் கிடையாது, வெறும் ஒரு ரூல் சேஞ்ச் கிடையாது. இது வந்து குலரா பிளாட்ஃபார்ம் உடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் நீண்டகால நிலைத்தன்மைக்கும் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம். முன்பு என்ன நடைமுறையில் இருந்தது? நீங்க முன்பு ஒரு ப்ரொமோட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது கிரியேட்டர் வீடியோவை ஷேர் செய்தாலே ரெவன்யூ பாயிண்ட் கிடைச்சது. ஆனா இப்போது ஒரு முக்கியமான மாற்றத்தை நமது நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது. அது என்னவென்றால், இனி ஷேர் செய்தாலே ரெவன்யூ பாயிண்ட் கிடைக்காது. ஒரு ஷேருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு 10 இம்ப்ரெஷனுக்கும் ஒரு ரெவன்யூ பாயிண்ட் உங்களுக்கு வழங்கப்படும். முதல் பார்வைக்கு கொஞ்சம் இது கடினமா தோன்றலாம். என்னடா இது 10 இம்ப்ரெஷன் வந்தாதான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கடினமான ஒரு விஷயமா உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த மாற்றத்தின் பின்னால் இந்த அப்டேட் பின்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன் தரும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். நண்பர்களே, இந்த அட்வர்டைசர் ஏன் பணம் செலுத்துகிறார்? நம்மளுடைய பிளாட்ஃபார்முடைய ரெவன்யூ வந்து எங்கிருந்து வரப்போகுது? அட்வர்டைசர் தான் வரப்போகுது. இதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு பணம் கொடுக்குதுன்னா நான் கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு பணம் வந்து நீங்க கீழே 2 பேர் சேர்த்தா, 4 பேர் சேர்த்தா, 10 பேர் சேர்த்தா அவங்க கட்டுற சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்க போற விஷயம் கிடையாது. ஒரு அட்வர்டைசர் மூலமா தான் நமக்கு எல்லாருக்குமே ரெவன்யூ வரப்போகுது. அப்ப அட்வர்டைசர் ஏன் இந்த பிளாட்ஃபார்முக்கு பணம் செலுத்துகிறார்? ஒருவர் தனது அட்வர்டைஸ்மெண்டை குலரா பிளாட்ஃபார்ம்ல வெளியிடுவது அது அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான். ஒரு கிரியேட்டர் ஏன் குலராவில் அவருடைய வீடியோவை, அவருடைய படைப்பை வெளியிடுகிறார்? அவருடைய வீடியோ அதிகமான மக்களை சென்றடைந்து அதிகமான மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தானே. அப்படி இருக்க நாம் வெறும் ஷேர் மட்டும் செய்து யாரும் பார்க்கவில்லை என்றால் அதற்கு பாயிண்ட் கொடுத்தா அது அட்வர்டைசருக்கும் கிரியேட்டருக்கும் நியாயமா இருக்குமா? இருக்காதுல்ல. நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எத்தனை நாள் வந்து அட்வர்டைசர் நம்ம கிட்ட கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனாலதான் இப்போது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரெவன்யூ பாயிண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் உருவாக்கும் உண்மையான ரீச் மற்றும் இம்ப்ரெஷன் அடிப்படையில் தான் ரெவன்யூ பாயிண்ட் வழங்கப்படும். இதனால என்ன நன்மை நமக்கு? முதலாவதாக அட்வர்டைசருக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் மேல நம்பிக்கை அதிகரிக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். நம்மளுடைய விளம்பரத்தை நீங்க ஷேர் பண்றீங்க, நம்ம கம்பெனியோட விளம்பரத்தை ஷேர் பண்றீங்க, அதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. நீங்க மெட்டா ஆட் கொடுக்குறவங்க சில பேர் நாங்க குலரால பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. அப்ப நீங்க ஷேர் பண்றதுக்கு அங்க ஒரு வேல்யூ உருவாகுது. அதனால
இதே மாதிரி நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க ஷேர் பண்ணி அது மூலமாக நிறைய லீட்ஸ் கிடைக்கும் பொழுது அவருக்கு நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இரண்டாவதாக, கிரியேட்டர்ஸ் அவர்களின் வீடியோஸ உண்மையாக மக்களை போய் சென்றடையும். மூன்றாவதாக, பிளாட்ஃபார்முக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ உருவாகும். அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ உருவானால் அதிகரித்தால் என்ன ஆகும்? ரெவென்யூ ஷேரிங் பூல் பெரிதாகும். ரெவென்யூ ஷேரிங் பூல் பெரிதானால் அதிலிருந்து உறுப்பினர்களுக்கு, அதாவது ப்ரமோட்டர்களுக்கு பகிரப்படும் வருமானமும் நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்கும். இதுதான் நம்ம இப்ப செய்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்க முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறும் ஷேர் செய்யும் வேலை செய்வதற்காக குலரா பிளாட்ஃபார்முக்கு வரல. நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னராக குலராவோடு இணைந்து செயல்பட வந்திருக்கீங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாத நாங்க அதை சொல்லி தரோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னரா தான் நீங்க செயல்பட போறீங்க. சும்மா ஷேர் செஞ்சோம் அப்படின்லாம் கிடையாது. நீங்க உண்மையிலேயே இன்னைக்கு உலகம் முழுவதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் எதற்கு பணம் பெறுகின்றன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோக்களை ப்ரமோட் பண்ணி தராங்க, நிறைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணி தராங்க. எதுக்காக அவங்க பணம் வாங்குறாங்க? அவர்கள் உருவாக்கும் ரீச், என்கேஜ்மெண்ட், இம்ப்ரெஷன் மற்றும் ரிசல்ட்டுக்காக தானே. குலராவிலும் அதே திசையில நோக்கிதான் நம்ம ப்ரமோட்டர்களை வழிநடத்த போறோம். அதே திசையில தான் நமது சிஸ்டத்தையும் நம்ம மேம்படுத்தி இருக்கிறோம். அதனால இது வெறும் ரூல் சேஞ்ச் அல்ல, இது பிளாட்ஃபார்மை மிக அதிகமான நம்பிக்கையான ஒரு ப்ரொஃபஷனலான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடலுக்கு கொண்டு சொல்லும் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றத்தினுடைய ஒரு முக்கிய வழிமுறையாகும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன். நமது ரெவென்யூ ஷேரிங் என்பது வெறும் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. நம்ம ரெவென்யூ ஷேரிங் கொடுக்கிறோம் இல்லையா, அது வெறும் ப்ரமோட்டர்களை உருவாக்குவதற்காக, அவர்களை சேர்ப்பதற்காக நம்ம உருவாக்கப்பட்டதல்ல. குலராவில் ரெவென்யூ உருவாகும் 3 முக்கிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். சோசியல் மீடியா ஃபீட்ஸ் மூலமாக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ, கிரியேட்டருடைய வீடியோல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ, ஷாப்பிங் மற்றும் சர்வீசஸ் மூலம் கிடைக்கும் ப்ராஃபிட்ல ஒதுக்கப்படும் ரெவென்யூ. இந்த 3 மூலமா தான் நம்ம இந்த ரெவென்யூ ஷேரிங் 2 மேட்ரிக்ஸ் மெக்கானிசம் மூலமாக ப்ரமோட்டர்களுக்காக இருக்கட்டும், வாடிக்கையாளர்களுக்காக இருக்கட்டும், நம்ம வருமானத்தை கொடுக்கணும். இந்த உண்மையான வணிக நடவடிக்கையிலிருந்து உருவாகும் ரெவென்யூ ஷேரிங் பூலில் இருந்துதான் தகுதியான உறுப்பினர்களுக்கு ரெவென்யூ ஷேரிங் வழங்கப்படுகிறது. கரெக்டா? தகுதியான ப்ரமோட்டர்கள் யாரு? நான் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு நான் ரீச் பண்ணி கொடுத்தாங்க. நான் 10 பேருக்கு தான் ரீச் பண்ணிருக்கேன். அதுக்குண்டான வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 100 பேருக்கு ரீச் பண்ணிருக்கீங்கன்னா 100 பேருக்கு உண்டான வருமான வாய்ப்பு கிடைக்கும். யார் அதிகமான அளவுல ரீச் பண்றாரோ அவருக்கு அதிகமான அளவுல இங்க ரெவென்யூ ஷேரிங் வழங்கப்படுகிறது. அதனால்தான் பிளாட்ஃபார்மின் வளர்ச்சியும், அட்வர்டைசருடைய வளர்ச்சியும், கிரியேட்டருடைய வளர்ச்சியும், ப்ரமோட்டருடைய வளர்ச்சியும், கஸ்டமருடைய பயன்பாடும் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் அனைவருக்கும் நீண்ட கால வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்களே, இனி நாம் எப்படி வேலை செய்ய வேண்டும்? வெறும் லிங்கை, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் லிங்கை ஷேர் செய்வது மட்டும் போதாது. எந்த போஸ்டை ஷேர் செய்தால் அதிகமான மக்கள் பார்ப்பார்கள்? நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஒரு விளம்பரத்தை போய் இது வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், சோசியல் மீடியால நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நீங்க அப்படிலாம் ஷேர் பண்ணீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த போஸ்ட, எந்த போஸ்ட ஷேர் பண்ணா மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். எந்த நேரத்துல ஷேர் பண்ணா மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க? நீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போய் ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், மக்கள் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஷேர் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு தெரியணும். சோ ஈவினிங் எல்லாமே ஆபீஸ் விட்டு போற டயத்துல போய் நீங்க ஷேர் பண்ணா பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சோ கொஞ்சம் 8 மணிக்கு மேலனா எல்லாரும் சோசியல் மீடியால உட்கார ஆரம்பிச்சிடும். சோ அந்த டயத்துல நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதிகமான இம்ப்ரெஷன் கிடைக்கும். எந்த நேரத்தில் ஷேர் செய்தால் உங்களுக்கு ரீச் கிடைக்கும்? எப்படி கேப்ஷன் எழுதினால் மக்கள் கிளிக் செய்வார்கள்? அதாவது நீங்க நிறைய யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க, உங்களை பார்க்க வைக்கணும்னா சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு கூட பார்த்தேன்,
மேசராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இன்றைய நாள் இதோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபர் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த யூடியூப்ல போட்டுக்க தம்பிங் இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நம்போம், யாரெல்லாம் மேசராசி இருக்காங்களோ அவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க. அதுலயும் தெளிவா சொல்றான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது, சார் இதை கொஞ்ச நேரம் நீங்க முழுசா பாக்குறவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களுக்கு ரீச்சை உருவாக்குறதுக்கான வழிமுறைகள். அப்ப என்ன மாதிரியான கண்டென்ட்டை போட்டா மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? சோ அது மாதிரியான நீங்க நிறைய யூடியூப்ல பார்க்கலாம், கம்பெனி எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க பாருங்க. சோ அது மாதிரி நீங்க ஒரு விளம்பரத்தை ஷேர் பண்ணும் போதோ இல்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணும் போதோ நீங்க கீழே ஒரு கேப்ஷன் போடணும். ஓகேங்களா? அதெல்லாம் கத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதிகமான இம்ப்ரெஷன் கிடைக்கும். சோ எப்படி கேப்ஷன் எழுதினால் மக்கள் கிளிக் செய்வார்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி தொடர்ந்து ஆக்டிவாக இருப்பது, இவற்றை இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டு செயல்படணும். அதாவது போஸ்ட வந்து எந்த போஸ்ட ஷேர் பண்ணா மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க, எந்த நேரத்தில் ஷேர் பண்ணா மக்கள் அதிகமான ரீச் கிடைக்கும் அந்த போஸ்டுக்கு, எப்படி கேப்ஷன் எழுதினால் மக்கள் அதை கிளிக் பண்ணுவாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு கற்றுக்கணும். இனி நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். உதாரணமா பாருங்க, நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் செய்றீங்க, ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க, இல்ல ஒரே ஒரு கிரியேட்டர் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க, 10 கூட பண்ண வேணாம். ஆனா அது 1000 இம்ப்ரெஷனை பெறுகிறதுன்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொரு 10 இம்ப்ரெஷனுக்கும் ஒரு ரெவன்யூ பாயிண்ட் என்ற அடிப்படையில் உங்களுக்கு 100 ரெவன்யூ பாயிண்ட் கிடைக்கும். அதனால குவான்டிட்டியோட குவாலிட்டி தான் இங்க முக்கியமா இனிமே செயல்பட போகுது. இனிமே குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் வேணும். இந்த மாற்றம் உண்மையாக வேலை செய்பவர்களுக்கு அதிக வாய்ப்பை உருவாக்கும். உண்மையா நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட், அதாவது நீங்களும் ஒரு மைக்ரோ இன்ஃபுளுசரா ஒர்க் பண்ண போறீங்க, கிட்டத்தட்ட அப்படிதான் ஒர்க் பண்ண போறீங்க. மைக்ரோ இன்ஃபுளுசர் தான். உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய பெயர் வந்து எதுக்கு சரியான இருக்குன்னா மைக்ரோ இன்ஃபுளுசர் பெயர் தான் சரியா இருக்கு. நண்பர்களே, இந்த பிளாட்ஃபார்ம் வெற்றி பெற 3 விஷயங்கள் அவசியங்க. 1, கன்சிஸ்டன்சி, தினமும் தொடர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். 2, குவாலிட்டி ஷேரிங், மக்கள் பார்க்கும் வகையில் ஷேர் செய்ய வேண்டும். 3வது, லேர்னிங், புதிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் குலரால இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறை நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் கத்துக்குங்க. நீங்க ஒரு இன்ஃபுளுசரா நீங்க செயல்பட ஆரம்பிக்கலாம். நிறுவனம் ஒவ்வொரு ப்ரமோட்டருக்கும் growth மென்டாரை நியமிப்பதோடைய நோக்கம் வந்து இதுக்குதான், உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறதுக்கு தான். நீங்கள் தனியாக இல்லை, உங்களை தனியாலாம் விட்டுற மாட்டோம். உங்களுக்கு வழிகாட்ட ஒரு ஸ்ட்ரக்சரையே, ஒரு அமைப்பையே நாங்கள் உருவாக்குறோம். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாற்றம் யாருடைய வருமானத்தையும் குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதில்லை. மாறாக பிளாட்ஃபார்மின் வருவாயை வலுப்படுத்தி நீண்ட காலம் நிலையான ரெவென்யூ ஷேரிங் மாடலை உருவாக்குவதற்காக இந்த மாற்றம் அறிமுகப்படுத்தப்படும். அதனால இந்த மாற்றத்தை நீங்க ஒரு சவாலால பார்க்காதீங்க, இது ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். நாம் அனைவரும் ஒன்றாக வளர வேண்டும், குலரா வளர வேண்டும், அட்வர்டைசர் வளர வேண்டும், கிரியேட்டர்ஸ் வளர வேண்டும், கஸ்டமர் பயன்பெற வேண்டும். அப்போது மட்டும்தான் பிளாட்ஃபார்மின் வளர்ச்சியோடு சேர்ந்து நமது வளர்ச்சி தொடரும். அந்த எண்ணத்துல தான் இந்த ஒரு புதிய அப்டேஷனை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த தருணத்துல நம்ம குலராவுடைய விஷன் என்ன, ஏன்னா இந்த மீட்டிங் முடியறதுல இருந்து நம்மளுடைய விஷன் வந்து போகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 23ஆம் தேதி, ஓகேங்களா? சோ நம்ம நிறுவனத்துடைய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், நமக்கு யார் காம்படிட்டர் யோசிச்சு பாருங்க. நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய, நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த பிளாட்ஃபார்முக்கு யார் காம்படிட்டர்? சென்னையில யாராவது இருக்காங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் யாராவது இருக்காங்களா? கிடையாது. நம்மளுடைய காம்படிட்டர் யாருன்னு பாருங்க. ஃபேஸ்புக், யூடியூப், அமேசான் பிரைம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் டயல், சுலேகா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் நம்மளுடைய நிறுவனத்துடைய
காம்படிட்டர். ஸோ அவங்க கூட தான் நம்ம போட்டி போடணும். அவங்க கூட தான் இந்த ஃபீல்டுல செயல்பட போறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய பிசினஸ். இன்னைக்கு எந்த ஒரு தள்ளுவண்டிக்கு கிடைக்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரிய அளவுல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதனால இனிமே ஒரு குண்டூசியை விற்கிறதுனாலும் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம உங்களால குண்டூசி விற்க முடியாது. அது மாதிரியான ஒரு விஷயம்தான் உருவாயிட்டு. அப்ப எல்லாத்துக்குமே இனிமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படும். அதனாலதான் நம்ம நிறுவனம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கையில் எடுத்திருக்கும். அதே டயத்துல இந்த ரெவன்யூ ஷேரிங் ஒரு துறை இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு துறையில மட்டும் இந்த ரெவன்யூ ஷேரிங்கை நம்ம வேகமாக கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டம். அதனால இன்னொரு துறை மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துறை, அதிலையும் அதிகமான ஸ்கோப் இருக்கக்கூடிய துறை எதுன்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் அண்ட் சர்வீசஸ். ஸோ அதையும் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம். நம்ம நிறுவனம் எதுவுமே உங்ககிட்ட விற்க போறது கிடையாது. நம்ம நிறுவனத்துடைய வேலை நம்பிக்கையை உருவாக்குற வேலை மட்டும்தான். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வேலைகளை மட்டும்தான் நாங்க செய்ய போறோம். மற்ற பொருட்கள் விற்கிறது எல்லாமே நம்ம நிறுவனத்துடைய வெண்டார்கள் தான் பார்க்க போறாங்க. சோ நம்ம நிறுவனம் இல்லாத தமிழ்நாட்டில் இல்லாத கிராமம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயனோட தான் அந்த ஷாப்பிங் அண்ட் சர்வீசஸ் உருவாக்கி இருக்கோம். சோ அதுக்காக zamora.in அப்படின்ற ஒரு ஆப்பையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். சோ golera.in, zamora.in இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய நிறுவனத்துடைய 2 கண்களாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடியது. சோ இதனுடைய செயல்பாடு இன்னைக்கு இதற்கான மிஷன் இன்னையில இருந்து நம்ம துவங்குறோம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, ஒரு புதிய அடையாளமாக, இந்தியாவினுடைய ஒரு புதிய முகமாக நம்ம இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்க பிளாட்ஃபார்ம் செயல்படும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கும் செயல்படும் போது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நீங்க ஆகஸ்ட் 23 அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க. நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆக போகுது. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் நம்மளுடைய இலக்கை பற்றி நம்ம பேச போறோம். இது வெறும் உறுப்பினர்களை சேர்க்கும் திட்டம் அல்ல. இது ஒரு விஷன், இது ஒரு மிஷன். இந்த நிறுவனம் பெரிதாக வளர்வது நம்ம இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய சாப்ட்வேரால மட்டும் இல்லைங்க. அது பின்னால் செயல்படக்கூடிய மனிதர்களால தான். அதனாலதான் இன்று golera தனது அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குகிறது. முதல்ல goleraவுடைய விஷன் என்னன்றது சொல்றேன். goleraவை இந்தியாவின் முன்னணி டிஜிட்டல் ஈகோ சிஸ்டமாக உருவாக்குவது. சோசியல் மீடியா, கிரியேட்டர் எக்கனாமி, பிசினஸ் லிஸ்டிங், ஷாப்பிங், சர்வீசஸ் மற்றும் ஓடிடி ஆகிய அனைத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மில் வழங்கும் ஒரு வலுவான டிஜிட்டல் ஈகோ சிஸ்டமாக உருவாக்குவதுதான் நமது விஷன். வெறும் பேச்சளவெல்லாம் கிடையாதுங்க. செயல்ல உருவாக்கிட்டு இருக்கோம், செயல்ல நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்திருக்கீங்க. நமது இலக்கு ஒரு ஆப்பை உருவாக்குவது மட்டுமல்ல, மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய, தொழில் முனைவோர்கள் வளரக்கூடிய, கிரியேட்டர்ஸ்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய, அட்வர்டைசர் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் சூழலை உருவாக்குவதே நமது விஷன். goleraவுடைய மிஷன் என்னன்றது சொல்லியது. இந்த விஷனை அடைய இன்று முதல் ஒரு மிகப்பெரிய மிஷனை இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குகிறோம். நம்மளுடைய முதல் இலக்கு கிட்டத்தட்ட 5000 ஆக்டிவ் ப்ரமோட்டரை உருவாக்குவது. அதோடு 5000 திறமையான growth மென்டாரை உருவாக்குவது. இது வெறும் எண்ணிக்கை அல்ல. ஒவ்வொரு ப்ரமோட்டரும் பிளாட்ஃபார்மின் வளர்ச்சிக்கான ஒரு டிஜிட்டல் அம்பாசிடராக, அதாவது ஒரு டிஜிட்டல் தூதுவராக செயல்பட போகிறார். ஒவ்வொரு growth மென்டாரும் பல ப்ரமோட்டர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழிகாட்டும் தலைவராக இங்கு செயல்பட போகிறார். நமக்கு ஏன் இந்த இலக்கை நம்ம நிர்ணயித்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மினுடைய மதிப்பு அதன் சாப்ட்வேரால் மட்டுமல்ல, மென்பொருளால் மட்டுமல்ல, அதை தினமும் பயன்படுத்தும் மக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஸ்விக்கி ஒரு ஆப்புங்க.
இல்லையா? ஜெப்டோ ஒரு ஆப் இல்லையா? அந்த ஆப்ல வெறும் ஆப்புக்காக அதுக்கு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எவ்வளவு பேர் அதை யூஸ் பண்றாங்க, அதுதானே அதுக்கு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி தருது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய பிளாட்ஃபார்மையும் இந்த மென்பொருளால நம்ம ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கிட்டோம், ஒரு பெரிய நம்மளும் வந்து ஸ்விக்கி மாதிரி வந்துட்டோம், நம்மளும் வந்து அமேசான் பிரைம் மாதிரி வந்துட்டோம் அப்படிலாம் காலரை தூக்கிட்டு விட்டுட்டு இருக்க முடியாது. இதை தினமும் அதிகமான மக்களை பயன்படுத்த என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நம்மளும் வளர ஆரம்பிக்கிறோம்ன்றது நாங்க தெளிவாக உணர்ந்துருக்கோம். அதனால 5 லட்சம் ஆக்டிவ் ப்ரொமோட்டர்ஸ் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வெளியிடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமான மக்களை சென்றடையும். கிரியேட்டர்ஸ்க்கு அதிகமான வியூவர்ஸ் கிடைப்பார்கள். பிசினஸ்க்கு அதிகமான கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். அதாவது தொழில் முனைவோருக்கு பிளாட்ஃபார்முடைய பயன்பாடு அதிகரிக்கும். ரெவென்யூ உருவாகும் வாய்ப்புகள் விரிவடையும். லாபம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் விரிவடையும். இதன் மூலம் கொலரா ஒரு வலுவான டிஜிட்டல் ஈகோசிஸ்டமாக வளர முடியும். ஏன் 5000 growth mentors? இந்த 5000 growth mentors, இந்த 5 லட்சம் ப்ரொமோட்டர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நாங்க உருவாக்க போறது 50 லட்சம் ப்ரொமோட்டர்ஸ் ஆரம்ப கட்டம். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஏன் 5000 growth mentors ஏன் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய இயக்கம் தலைமைத்துவம் இல்லாமல் வளராது. growth mentorகள் வெறும் ட்ரைனர்கள் அல்ல, அவர்கள் வழிகாட்டுபவர்கள், பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள், புதிய உறுப்பினர்களை வளர்ப்பவர்கள், பிளாட்ஃபார்மின் தரத்தை பாதுகாப்பவர்கள். நல்ல மென்டார் உருவானால் நல்ல டீம் உருவாகும். நல்ல மென்டார் உருவானால் நல்ல பிளாட்ஃபார்ம் உருவாகும். கரெக்ட் தானே? சரி, நல்ல மென்டார் உருவானால் நல்ல டீம் உருவாகும். நல்ல டீம் உருவானால் நல்ல பிளாட்ஃபார்ம் உருவாகும். கரெக்ட் தானே? நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் ஒவ்வொருவரும் நம்மை, அதாவது இந்த கொலரா பிளாட்ஃபார்ம்ல செயல்படக்கூடிய ப்ரமோட்டர்கள், உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் கொலராவில் ஒரு உறுப்பினரா அல்லது கொலராவின் வளர்ச்சியை உருவாக்கும் ஒரு தலைவரா? மென்டார் கேட்டுக்கக்கூடிய கேள்வி இதுவாதான் இருக்கும். இந்த மனப்பான்மை வந்தால் நமது செயல்பாடு மாறும். ஒவ்வொரு மென்டாருடைய உறுதிமொழி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நாம் வெறும் உறுப்பினர்களை சேர்க்க வரவில்லை, நாம் ஒரு டிஜிட்டல் கம்யூனிட்டியை உருவாக்க வந்திருக்கிறோம். நாம் வெறும் விளம்பரங்களை ஷேர் செய்ய வரவில்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு பிசினஸ மக்களிடையே கொண்டு செல்ல வந்திருக்கிறோம். நாம் வெறும் பிளாட்ஃபார்மை வளர்க்க வரவில்லை, ஆயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ், பிசினஸ் மற்றும் கஸ்டமரை ஒன்றாக வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வந்திருக்கிறோம். 5 லட்சம் ப்ரொமோட்டர்ஸ் என்பது ஒரு கனவு அல்ல. 5000 growth mentors என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல. இது நாம் அனைவரும் சேர்ந்து அடையக்கூடிய ஒரு இலக்கு தான். இந்த பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியமானது. ஒருவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம், ஒரு குழு ஒரு இயக்கத்தை உருவாக்கலாம், ஒரு இயக்கம் ஒரு புதிய டிஜிட்டல் ஈகோ சிஸ்டமை உருவாக்கலாம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று நாம் அனைவரும் ஒன்றாக பயணத்தை தொடங்குகிறோம். கொலரா வளரட்டும். நாம் அனைவரும் ஒன்றாக வளருவோம். நன்றி. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கடந்த காலங்கள்ல ஜமோரா நிறுவனத்தின் மீது, முக்கியமா ஃப்ரீலான்சராக செயல்படக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம நிறுவனத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் கொடுத்திருக்கலாம். பட் நாங்க புறந்தள்ளிட்டு, நாங்க என்ன நினைக்கிறோம், எதை மக்களுக்கு இன்னைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நோக்கிதான் நாங்க இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சோ நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருந்தீங்க. 1293 ரூபா கொடுத்தோம், கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்க. பட் ஆனா எங்களுடைய நோக்கம் இதுல வேலை செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து பணம் வாங்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அது நாங்க மிக தெளிவாக அத முடிவுல இருந்தோம். ரெவென்யூ உருவாக்கி அந்த ரெவென்யூவை எல்லாருமே கம்பெனி, மென்டார், ப்ரொமோட்டர், கஸ்டமர், இதுல செயல்படக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல உருவாகக்கூடிய
லாபத்துல எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஒரு திட்டத்தை தான் நாங்க உருவாக்கணும். ஸோ அந்த திட்டத்தின்படி தான் இப்ப நாங்க செயல்பாட்டுக்கு வந்திருக்கோம். அதனால நண்பர்களே, கடந்த 20 நாட்களாக கொஞ்சம் நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சோர்வை உண்டு பண்ணியிருக்கலாம். நானும் அதை பத்தி மிக தெளிவாக நானும் அதை பேசல. கடந்த வாரங்கள்ல மீட்டிங் அதிகமாக எடுக்கல. பட் ஆனா எதை நோக்கி நம்ம பயணம் போறோம் அப்படின்றத எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. சோ நம்ம இதுல மிக முக்கியமான விஷயம், நான் சம்பாதிக்கிறதும் சரி, நீங்க சம்பாதிக்கிறதும் சரி, ரெண்டுமே அட்வர்டைசர் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தான். இன்னொன்னு கிரியேட்டருடைய வீடியோக்கள் மூலமாக தான் நம்ம சம்பாதிக்க போறோம். அப்ப அவர்களுடைய உழைப்பிற்கு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதற்கு ஒரு நியாயம் இருக்கணும். சோ அந்த நியாயத்தை நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதுல வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்றதுனாலதான் சோ இதுல மிக தெளிவாக இந்த அப்டேஷனை நாங்க யோசிக்காம கொண்டு வந்தோம். இது சில பேருக்கு என்ன சார், முன்னாடி ஒரு விளம்பரம் ஷேர் பண்ணாலே நான் பாட்டுல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு போனோம், அது என்ன விளம்பரம்னே தெரியாது. நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்க விளம்பரம் என்னன்னு பாருங்க, சொல்லுங்க, தெரியாது யாருக்கு. அதை ஷேர் பண்ணிட்டு போனாங்க. அது நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்காது அப்படின்றது எங்களுக்கு ஆரம்பத்திலே தோணிடுச்சு. சோ அதனாலதான் நீங்க இந்த நிறுவனத்துல செயல்படுறீங்க அப்படின்னா இன்னும் 10 வருடங்கள் ஆனாலும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்க சம்பாதித்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கான ஒரு வழிமுறையை தான் நாங்க உருவாக்கியிருக்கோம். அப்ப நீங்க உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா எதுக்காக கொடுக்கணும்? நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த விளம்பரத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களால அந்த விளம்பரம் நிறைய மக்களை சென்றடைந்திருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இனிமே ஒரு ப்ரொமோட்டராக எடுக்கக்கூடியவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு தகுதி வச்சிருக்கோம். Facebookல குறைந்தபட்சம் 100 நண்பர்களாவது அவரு வச்சிருக்கணும். அவதான் ப்ரொமோட்டர். அல்லது இன்ஸ்டாகிராம்ல 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கணும். அல்லது வாட்ஸ்அப் குரூப்பை அவரு உருவாக்கி நிர்வகித்திருக்க வேண்டும். அல்லது குரூப் எனக்கு பேன் ஆயிடும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கோங்க. அல்லது டெலிகிராம் இது வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இதுல இல்ல 5மே நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமான இம்ப்ரெஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதிகமான எல்லா சோசியல் மீடியாலையும் நீங்க ஆக்டிவா இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு நான் விட்டுருக்கேன். நீங்க இதுதான் பண்ணணும்னு சொல்ல. கம்பெனியை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் உங்களை ப்ரொமோட் ஆகவே அங்கீகரிக்கும். முன்ன மாதிரி ப்ரொமோட்டர் ஈஸியா ஜாயின் பண்ண முடியாது. ஒரு ப்ரொமோட்டரா ஒருத்தர் எப்படி ஜாயின் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் என்னை யார் ரெஃபர் பண்றாரோ அவருடைய ரெஃபரல் லிங்க் மூலமா ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பிகம் ஏ ப்ரொமோட்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். அந்த ஃபார்ம்ல என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க், இன்ஸ்டாகிராம் உடைய லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இல்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இல்லைன்னா டெலிகிராம் குரூப் லிங்க், ஏதாவது ஒண்ணு போட்டா போதும். இல்ல 5 பேர் போடலாம். எனக்கு இருந்துச்சு. நான் இந்த லிங்க் எல்லாம் நான் கொடுத்ததுக்கு பிறகு என்னுடைய இந்த ஃபார்ம் எனக்கு யார் மென்டாராக நிறுவனம் நியமிக்கிறார்களோ அந்த மென்டாருடைய பார்வைக்கு போகும். அந்த growth மென்டார் என்ன பண்ணணும், ஒரு உண்மையிலே 100 பேர் வச்சிருக்காரான்னு வெரிஃபை பண்ணிட்டு அவரை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நாளை மறுநாள் அந்த ஒர்க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ட்ரையல் பிளானுக்கு வரலாம். அல்லது நார்மல், அதாவது ட்ரையல் பிளான்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் ட்ரையல் பிளான்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. ட்ரையல் பிளான் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க டைரக்டா நார்மல் மெம்பர்ஷிப்க்கு போயிடலாம். நார்மல் மெம்பர்ஷிப் போனது இல்ல, நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க, 48 ஹவர்ஸ்ல நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கார்பரேட் மெம்பர்ஷிப்க்கு போயிடலாம். நார்மல் மெம்பர்ஷிப்ல 5 ஸ்டேஜ் இருக்குது. உங்களோட வித்ட்ரால் லிமிட் அங்கதான். நீங்க எவ்வளவு வேணாலும் பாயிண்ட் வாங்கலாம். பாயிண்ட் நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். ஆனா உங்களோட வித்ட்ரால் லிமிட் உங்களுடைய ஸ்டேஜை வச்சுதான் உங்களுக்கு நிர்ணயம் செய்யப்படுது. நீங்க மட்டும்தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் வித்ட்ரால் பண்ண முடியும். நீங்க 2 ப்ரொமோட்டர்களை ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலைட் ஸ்டேஜ் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் நீங்க வித்ட்ரால் பண்ணலாம்.
5 ப்ரொமோட்டரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டேஜ் வந்து பிரைம்ன்ற ஸ்டேஜை நீங்க அடைஞ்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 500 ரூபாய் விட்ரால் பண்ணலாம். டைரக்டா நீங்க 8 ப்ரொமோட்டரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மாஸ்டர் அப்படின்ற ஸ்டேஜ் அடைஞ்சிருப்பீங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் விட்ரால் பண்ணலாம். உங்களுடைய நீங்க நேரடியாக 10 ப்ரொமோட்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க லெஜெண்ட்ற ஸ்டேஜ் அடைஞ்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் நீங்க விட்ரால் பண்ணலாம். சோ இப்ப நீங்க அதிகமான பாயிண்ட் பெறுவது முக்கியம் கிடையாது. அதிகமான பாயிண்ட் பெறுவதனால உங்களுக்கு அதிகமான இன்கம் வந்துருமானா அதுவும் அது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றது. உங்க ஸ்டேஜ் அப்படின்றது எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறதுனா நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்களை வைத்து தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சார் எனக்கு சோசியல் மீடியால அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபேஸ்புக் நண்பர்களை வச்சிருக்கேன். நான் வந்து நிறைய ஃபேஸ்புக் குரூப்ல இணைஞ்சிருக்கேன். நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட என்னை ஃபாலோ பண்றவங்கள 5000 பேருக்கு மேல இருக்காங்க சார். அப்ப எனக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டா எனக்கு இம்ப்ரெஷனே ஒரு நாளைக்கு 500 இம்ப்ரெஷன் வரும். அப்ப நான் 50 பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆடுக்கு 50 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கார்பரேட் மெம்பராக ஆரம்பத்திலே ஆயிரணும். கார்பரேட் மெம்பராக ஆகணும் அப்படின்னா நீங்க ட்ரையல் பிளான் முடிவதற்குள்ளாக நீங்க 2 ப்ரொமோட்டரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல 4 ஸ்டேஜ். இதுல ரெஃபர் பண்ணாதவங்க யாரும் உள்ள வர முடியாது. 2 பேரை நீங்க ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா எலைட் ஸ்டேஜ். அதுல நீங்க 1000 ரூபாய் பெர் டே நீங்க விட்ரால் பண்ணலாம். 5 பேர் ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து பிரைம் ஸ்டேஜ். அதுல நீங்க வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் நீங்க விட்ரால் பண்ணலாம். நீங்க அடுத்து டைரக்டா 8 பேரை ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்டேஜ். அதாவது கார்பரேட் மெம்பர்ஷிப்ல மாஸ்டர் ஸ்டேஜ். அப்ப நீங்க 5000 ரூபாய் நீங்க வந்து பெர் டே விட்ரால் பண்ண முடியும். 10 நபர்களை நீங்க டைரக்டா நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பெர் டே விட்ரால் பண்ண முடியும் ஒரு ப்ரொமோட்டரால. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ப்ரொமோட்டருக்கான இன்கம். இப்போ நம்ம நிறுவனம் வந்து ஷாப்பிங்கையும் கொண்டுட்டு வர போறாங்க. ஆல்ரெடி ஷாப் அண்ட் ரிவார்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அதை தான் இப்போ மெர்ஜ் பண்ணி கொண்டுட்டு வராங்க. இப்போ நீங்க ஷாப்பிங் வாங்குறது மூலமாக உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்க போகுது. அப்ப அந்த பாயிண்ட்டுக்கும் வருமானம் வரப்போகுது. அதுக்கு விட்ரால் லிமிட் எப்படி தெரியுங்களா? இதே ஸ்டேஜ் வச்சுதான். நான் கஸ்டமராக இருக்கேன் அப்படின்னா நார்மல் மெம்பர்ஷிப்பா கார்பரேட் மெம்பர்ஷிப்பா? நார்மல் மெம்பர்ஷிப்னா நீங்க வந்து 5 ஸ்டேஜ். இதே மாதிரி கஸ்டமருக்கு 5 ஸ்டேஜ். கார்பரேட் மெம்பர்ஷிப் கஸ்டமருக்கும் இதே மாதிரி 4 ஸ்டேஜ். விட்ரால் லிமிட் எல்லாம் சேம். இப்ப என்ன ஒரு டவுட் வரும்னா, சார் நான் வந்து கஸ்டமராகவும் இருக்கேன், ஏன்னா நான் ஷாப்பிங்கும் பண்ணுவேன், நான் விளம்பரமும், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ண போறேன், ஷாப்பிங்கும் பண்ணுவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் ஒர்க் பண்ண போறேன். அப்ப எனக்கு விட்ரால் லிமிட் எப்படி சார் அமையும்? கஸ்டமராக நீங்கள் ஷாப்பிங் வாங்குவதற்கான விட்ரால் லிமிட் தனிங்க, அதுக்கான பாயிண்ட் தனி. ஆனா ஸ்ட்ரக்சர் என்னமோ ஒண்ணுதான், அதுக்கான பாயிண்ட்ல வரக்கூடிய வருமானம் தனி. அதே இது நீங்க ப்ரொமோட்டராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல செயல்படுவதற்கான வருமான வாய்ப்பு தனி. நீங்க இனிமே யாருக்கிட்டையும் விளம்பரம் ஷேர் பண்றதுனால வருமானம்னு சொல்லாதீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக வருமானம் சொல்லுங்க. அதுதான் சரியான வார்த்தை. சோ நீங்க ஒருத்தரை கூப்பிட போறீங்க, ஒருத்தர் ப்ரொமோட்டர் அப்பாயிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல செயல்படுறதுக்கு விருப்பம் இருக்கா, வாங்க. குலரால டிஜிட்டல் மார்க்கெட்டரா செயல்படுறது ரொம்ப ஈஸி, நாங்க சொல்லித்தரோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. நீங்க விளம்பரம் ஷேர் பண்ணா வருமானம் வந்துடலாம் இனிமே சொல்லாதீங்க. நாங்களும் அந்த தவறை தான் செஞ்சு ஆரம்பித்தேன். நான் சொன்னதுதான் நீங்க சொன்னீங்க, பட் அது நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்காது. அப்படின்றதுனாலதான் ஒவ்வொருவரையும் டிஜிட்டல் மார்க்கெட்டராக, ஒவ்வொருவரையும் ஒரு மைக்ரோ இன்ஃபுளுசராக நாங்க இதுல உருவாக்க போறோம். சோ அதுக்கான பயணம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாளை இரவு, நாளைக்கு ஆக்சுவலா இப்ப ஆட் வந்து ஏன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விளம்பரம் இப்ப நீங்க Facebookல ஒரு விளம்பரம் வெளியிடுறீங்கன்னு வச்சுங்களேன், உடனே எல்லாம் அப்ரூவல் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் எடுத்துக்கும் டைம். 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் ஆகும். நீங்க யாராவது கேம்பெயின் கிரியேட் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. உடனே எல்லாம் ரிவ்யூ போய் ப்ராசஸிங் ஆகி அந்த ஆட் வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடும். 2 நாளைக்கு மேலதான் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த லீட்ஸ் எல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்கும். அது ரெகக்னைஸ் ஆகணும், யார்கிட்ட கொண்டு போய் இந்த ஆடை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத அது அந்த Facebook வந்து
அது ரெகக்னைஸ் பண்றதுக்கே அவ்வளவு நாள் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் குலராவும். குலரால ஒரு விளம்பரம் வெளியிட்டாச்சுங்க. அந்த விளம்பரம் வந்து உடனடியாலாம் போய் எல்லாரையும் உடனே விளம்பரம் வெளில காட்டாது. அது ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். பட் நேற்று நைட்டு தான் இந்த புதிய மாடல் வந்து அப்டேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ விளம்பரம் இன்னைக்கு ஏற்றிருக்கோம். விளம்பரம் வந்து மேக்சிமம் நாளையிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக உங்களுடைய லாகின்ல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து ரெகுலராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதனால இதுவரை விளம்பரம் ஷேர் பண்ணோம், பாயிண்ட் கிடைச்சிச்சு அப்படின்றத அந்த நடைமுறை கிடையாது. நீங்க இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல செயல்பட போறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டராக செயல்பட போறீங்க, ஒரு மைக்ரோ இன்ஃபுளுசராக நீங்கள் உருவாக போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருந்து முடிவு எடுத்துக்கங்க. உங்களுடைய ஃபேஸ்புக்ல அதிகமான நண்பர்களை உருவாக்குங்க. அது காசெல்லாம் செலவு பண்ண போறது கிடையாதுங்க. நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்துருக்க டயத்துல அதிகமான நண்பர்களை உருவாக்குங்க. அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை கொண்டுட்டு வாங்க. அதிகம் ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல நீங்க ஆக்டிவா இருங்க. அந்த குரூப்ல சொல்லுங்க. இதுல செயல்படுறது மூலமாக நீங்க நிறைய தொழில் முனைவர்களுடைய தொழில்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய விளம்பரங்கள் வரப்போகுது. அந்த விளம்பரங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும் அப்படின்றத அந்த குரூப்ல நீங்க தான் மெசேஜஸ் போடணும். நிறுவனம் போட போறது கிடையாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மென்டார் மூலமாக உங்களுக்கு நிறுவனம் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க எப்படி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா செயல்படணும் அப்படின்றது. இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா செயல்படுறதுக்கு எது காசெல்லாம் செலவு பண்ண போறது கிடையாது. நீங்க Facebookல இதுவரைக்கும் நண்பர்களை உருவாக்கவில்லை என்றால் நண்பர்களை உருவாக்குங்க. அதிகமான Facebook குழுல நீங்களும் போய் இணையுங்கள். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோவர்ஸை உருவாக்குங்க. வாட்ஸ்அப் சேனலை உருவாக்குங்க. அந்த சேனல்ல நிறைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் கொண்டுட்டு வாங்க. சோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு விளம்பரதாரர் குலரால விளம்பரம் கொடுத்தா அவருடைய விளம்பரம் Facebookலயும் பப்ளிஷ் ஆகும், இன்ஸ்டாகிராம்லயும் பப்ளிஷ் ஆகும், வாட்ஸ்அப்லயும் பப்ளிஷ் ஆகும், டெலிகிராம்லயும் பப்ளிஷ் ஆகும். சோ இந்த அதர் சோசியல் மீடியா, நம்ம தான் சோசியல் குலராக்கு தான் விளம்பரம் கொடுக்கிறாரு. ஆனா அவருடைய விளம்பரம் எல்லா சோசியல் மீடியாலையும் பப்ளிஷ் ஆக போகுது. சோ இது இந்த முறைதான் நம்மளை வந்து ஒரு வெற்றிகரமான, மற்றவர்களை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு இருக்கக்கூடிய Facebookஆ இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு சொல்றேன். வருங்காலங்களில் நம்மளுடைய குலரா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பிளாட்ஃபார்மாக வரும். அதற்கான நிறைய விஷயங்களை நாங்க வச்சிருக்கோம். அதுல ஒண்ணுதான், நீங்க Facebookல விளம்பரம் கொடுத்தா Facebookல மட்டும் தான் வரும் இல்லையா? இதுல வருமா, யூடியூப்ல வருமா? வராதுல்ல. ஆனா நம்மளுடைய இது எல்லா சோசியல் மீடியாலையும் வருவதற்கான ஏற்பாடுகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்காக தான் உங்களை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால நண்பர்களே, இதுல நான் உறுதியா சொல்றேங்க, எங்க குலரா நம்பி, ஜமோரா நிறுவனத்தை நம்பி நீங்கள் ஒரு ப்ரொமோட்டராக, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்கள் செயல்படும் போது டெஃபினட்டா நீங்க ஒரு உறுதியான வருமானத்தை நீங்கள் பெற முடியும், ஒரு நிலையான வருமானத்தை பெற முடியும். ஸோ உங்களுக்கு நீங்க எல்லாருமே கடந்த ஒரு 2 மாத காலமாக, 3 மாத காலமாக ப்ரொமோட்டராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கலாம். அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா சேஞ்சஸும் பாருங்க உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான மாற்றமா தான் உருவாக்கியிருக்கும். இன்னும் இப்ப நம்மளுடைய சோசியல் மீடியா, நம்ம குலரா பிளாட்ஃபார்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதாவது குலராவை நாங்க உருவாக்கும் போது வெறும் சோசியல் மீடியா சைட்டா தான் உருவாக்கணும்னு நினைச்சோம். ஆனா Facebook மாதிரியான ஒரு வெப்சைட்டா உருவாக்கியிருக்கோம், யூடியூப் மாதிரியான ஒரு வெப்சைட்டா உருவாக்கியிருக்கோம், ஜஸ்டைல் மாதிரியான ஒரு குலரா லோக்கல் அப்படின்ற பெயர்ல ஒரு பிசினஸ் லிஸ்டிங் பிளாட்ஃபார்மா உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் குலரா பே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய ஏர்னிங் வேலட்ல சேரக்கூடிய தொகையை வச்சு நீங்க ரீசார்ஜ், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் குலரா பே அப்படின்ற இது மூலமா கொண்டு வரோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குலரா ஷாப்பிங் மூலமாக நீங்க வந்து பல்வேறு மெர்ச்சன்டர்களை, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மெர்ச்சன்டர்களை, பல்வேறு கடைகளை வந்து டைப் பண்ணி அந்த கடைகள்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கான வருமான வாய்ப்பை உருவாக்குறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு சொன்னதுதான், நாங்க புதுசாலாம் ஒன்றும் சொல்லல. அடுத்து ஷாப்பிங் பண்றது மூலமாக உங்களுக்கு
ஒரு வருமான வாய்ப்பு, ஒரு பாயிண்ட்டை கொடுத்து ரெவன்யூ ஷேரிங் பண்றோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம், வருங்காலத்துல நம்ம தியேட்டருக்குலாம் இன்னைக்கு போறதெல்லாம் எவ்வளவு குறைஞ்சு போச்சு. தியேட்டருக்கு போறதை விட அதிகமான படைப்புகள், அதிகமான விஷயங்கள் எல்லாமே, என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் எல்லாமே ஓடிடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வருங்காலத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப காம்படிஷனான ஒரு துறையாக மாறப்போகுது. ஏன்னா அடுத்து 6G அப்படின்ற ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு வரப்போகுது. ஆல்ரெடி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆஸ்திரேலியா பயணத்தில் அதை வெளியிட்டிருக்கிறார். ஸோ 5G வந்ததுனாலதான் இப்ப நான் ஓடிடி, நான் ஒரு சாதாரண ஒரு சாமானியான ஒரு குடிமகன், நான் இதை ஓடிடியை பத்தி நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி. என்னால ஒரு ஓடிடியை உருவாக்க முடியும், அந்த ஓடிடியில செயல்பட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் வளரக்கூடிய தொழில்நுட்பம். அடுத்து 6G, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் பொழுது இதனுடைய வளர்ச்சி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஏஐ நிறைய பேருடைய வேலை வாய்ப்பை எடுக்க போகுதுன்றதை நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஆனா அது புதிய வாய்ப்புகளை உருவாக்க போகுது. அதுக்கு நீங்க அப்டேட் ஆகணும்ன்றத பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் அதெல்லாம் இப்ப பழமையாக ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பொருள் விற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஆம்பே பொருள் விற்கிறதுக்கு தானே உங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை உருவாக்குறாங்க, அந்த முறையை உருவாக்குனாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த முறையை உருவாக்குனதோட நோக்கம் என்ன? அவங்களுக்கு டைரக்டா மேனுஃபேக்சர் இருந்து அந்த பொருள் வாடிக்கையாளர்களிடம் சென்றடைய வேண்டியதுதான். அது இனிமே தேவையில்லையே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு முறை வந்துருச்சு அப்படிங்கும் போது அவங்க டைரக்டா மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்திடுவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே நிறைய இது ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இதுல போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, நான் மாதம் 1 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், சும்மா ஒரு வீட்டுல இருந்தபடியே ஒரு பொருளை தயாரித்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது காரணம் என்ன? எங்கேயுமே இடையில டிஸ்ட்ரிபியூஷன் இதுவே கிடையாது. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங், MLM அப்படின்ற முறைகள்லாம் இனிமே படிப்படியாக அதனுடைய இதை இழந்துவிடும். அதுதான் நடக்க போகுது, அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஃப்ரீலான்சராக செயல்படணும் அப்படின்னா இன்னும் 1 வருட காலம், ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க, இன்னும் 6 மாச காலத்துக்கு அப்புறம் பாருங்க. அது மாதிரியான ஒரு முறை இப்பயே நிறைய பேர் ஆள் சேர்க்கறது அப்படின்னால யோசிக்கிறாங்க. கீழே டீம் போறது அதெல்லாம் பழைய மெத்தட் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய முறைக்கு நீங்க அப்டேட் ஆயிக்கணும். அது வியாபாரத்துறையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது எனக்கு புரியுது. அப்ப உங்களுக்கு நம்ம ஷாப்பிங்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்ல முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு உங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக, புதிய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பதற்காக ஜமோரா சந்தை அப்படின்ற பேர்ல சந்தை கூட போகுது. விரைவில் அதுக்கான அறிவிப்பு எல்லாம் வரப்போகுது. சும்மா நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வெறும் சும்மா ஒரு நார்மலான ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கல. உலகமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய, இதுல செயல்படக்கூடிய அத்தனை பேரும், இது ராமநாதன் ஒருவரால உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அல்ல. 5 லட்சம் ப்ரமோட்டர்கள் தமிழ்நாட்டில் இதை செயல்படுத்த போறாங்க. 5 லட்சம் பேர் இதுல பங்குதாரர்களாக இருக்க போறாங்க. அதை 5000 தலைவர்கள் அதை வழிநடத்த போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான், ஒரு உறுதியான கட்டமைப்பை தான் நம்ம நிறுவனம் உருவாக்குறோம். அதனால இதுவரைக்கும் SGM-ஆக இருந்தவர்கள், GM-ஆக செயல்பட்டவர்கள், முக்கியமா எனக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள வச்சுதான் ப்ரமோட்டரை நம்ம வழிநடத்த போறோம். அதனால இந்த மீட்டிங்க்கு பிறகு SGM-ஆக இருக்கக்கூடியவர்கள், GM-ஆக இருக்கக்கூடியவர்கள், இது 10ல ஒரு திட்டம், இது 10ல ஒரு பிளான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செயல்பட்டீர்கள் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். இது உங்களுக்கான களம் கிடையாது. நாளை முதல் உங்களுடைய முழு முயற்சியையும் முழு திறமையையும் இதுல செலுத்துவதற்கு நீங்க தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இந்த பிளாட்ஃபார்ம்ல சம்பாதிக்கிற தொகையை நீங்க வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா?
இது எதுவும் நான் எதுவும் உங்களுக்கு கேரண்டீடு இன்கம்லாம் தரப்போறது கிடையாது. அதெல்லாம் சொன்னோம். ஆனா நாங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா அது மற்றவர்களை சோம்பேறியாக்கக்கூடிய விஷயம். அது வந்து ரியலான ஒரு விஷயம் கிடையாதுன்றதை யோசிச்சதுனாலதான் நாங்க அதுல இருந்து விலகி வந்துட்டோம். உண்மையான ஒரு விஷயத்தை நோக்கி, உண்மையான ஒரு வியாபாரத்தை நோக்கி, உண்மையான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நோக்கி நம்மளுடைய பயணத்தை துவக்கி இருக்கிறோம். அதனால எஜியமாக செயல்படக்கூடியவர்கள், ஜியமாக செயல்படக்கூடிய நண்பர்கள் நாளை முதல் ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான உங்களுடைய உழைப்பை நம்மளுடைய அட்வர்டைசருக்கும் இந்த பிளாட்ஃபார்மை நம்பி அவங்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்கு தயாராக உள்ள கிரியேட்டர்களுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்கு நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பான ஒரு உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருப்போம் நண்பர்களே. ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ள ஓரளவு அப்டேஷன்ஸ் முடிஞ்சிடும். உங்க பாட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இனிமே உங்க பாட்டுல அதாவது ப்ரொமோட்டருக்கோ மென்டாருக்கோ இனிமே எந்த விதமான அப்டேஷனும் இருக்காது. உங்களுடைய ரெவன்யூ பார்ட்ல எந்த விதமான அப்டேஷனும் இனிமே இருக்காது. அது எல்லாமே மிக தெளிவாக சாஃப்ட்வேர் முடிஞ்சிருச்சு. இனிமே எப்படின்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒண்ணுக்கு ஒண்ணா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரே பிளாட்ஃபார்ம் இதுல இல்லாத விஷயமே கிடையாது அப்படின்றத இருப்பாங்க. ஸோ இனிமே தமிழ்நாடு முழுவதும் இதை எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி மிகப்பெரிய அளவில் அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், மக்கள்கிட்ட எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்தணும், அட்வர்டைசருக்கு எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்தணும். ஏன்னா நம்ம நிறுவனத்துக்குன்னு நிறைய சூப்பர் குரோத் பார்ட்னர்கள் செயல்பட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் அதாவது நம்ம ப்ரொமோட்டரை விட நம்ம நிறுவனத்துக்குன்னு செயல்படக்கூடிய சூப்பர் குரோத் பார்ட்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம நிறுவனத்தை வந்து எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றத நான் நல்லாவே அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அட்வர்டைசர் வரைக்கும் அவங்க வந்து அந்த சூப்பர் குரோத் பார்ட்னர்கள் மிக அருமையாக நம்ம நிறுவனத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். தப்பா நினைச்சுக்காதீங்க. சூப்பர் குரோத் பார்ட்னர்கள் யாரை சொல்றேன்னா நம்ம நிறுவனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நண்பர்கள். ஸோ அவர்கள் வந்து அவங்க எதிராக செயல்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில அவங்க நமக்கு வருமானமே இல்லாமல், எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் செயல்படுறாங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நம்ம கிட்ட வருமானத்தை எதிர்பார்க்கல. அவர்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த அளவு நான் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். காரணம் அப்படின்னா இந்த அளவு ஒரு விஷனை நான் உருவாக்கியிருக்கேன், இந்த அளவு ஒரு மிஷனை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய ஜமோரா நிறுவனத்திற்காக செயல்படக்கூடிய சூப்பர் குரோத் பார்ட்னர்களுக்காக அவர்களுடைய அந்த முயற்சி தான். அவர்களாலதான் இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அவர்களாலதான் இன்னைக்கு நாங்க வெற்றி அப்படி என்பது இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்ற அளவுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு இந்த தருணத்துல, இந்த பயணத்துடைய தொடக்கத்துல அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இதே மாதிரியான சூப்பர் குரூப் பார்ட்னர்கள் இருப்பாங்க. அவங்களாம் இல்லாம எந்த நிறுவனமும் வளரல. ஸோ அதே மாதிரி வணக்கம் நண்பர்களே அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் வந்து 23ஆம் தேதி நம்ம வந்து துவங்குறோம். அதுக்கு ஆல்ரெடி குலராவுடைய அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து கிராப்சியோ டிவி அப்படின்ற சேனல். ஸோ அதில் தான் குலராவுடைய அத்தனை பிளாட்ஃபார்ம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அதில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். அது வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி அது துவங்க போகுது. 23ஆம் தேதி வணக்கம் நண்பர்களே அப்படின்ற ஒரு சேனல் துவங்க போகுது. அது வந்து என்னுடைய தனிப்பட்ட சேனல். அதில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருப்பேன். நிறைய பேர் கலந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கை உரிய விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட அனுபவங்கள், நம்ம சூப்பர் குரோத் பார்ட்னர் மூலமாக நான் அனுபவிச்ச கஷ்டங்கள், இதெல்லாமே அதுல என்னுடைய அனுபவங்களை நான் சொல்ல போறேன். நான் ஒன்றும் வெற்றி பெற்றவன் அப்படின்னு நான் சொல்லல. வெற்றி பெறுவதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுதான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதனால நண்பர்களே, வாருங்கள், கூட்டாக இருப்போம், கூட்டாக செயல்படுவோம், கூட்டாக வெற்றி பெறுவோம். அனைவரும் வானலா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை இரவு 8 மணிக்கும் மீட்டிங் இருக்கு.